திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டார்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, திரு கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பஞ்சபூத ஸ்தலங்கள்ல மண் ஸ்தலமான காஞ்சிபுரத்துல எழுந்தருளி அருள் புரியக்கூடிய காமாட்சி சமேத ஏகாம்பரேஸ்வரரை பத்தி தான் அடியேன் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். பொதுவாகவே சம்ஸ்கிருதத்துல ஒரு வாச்சகம் சொல்லுவா, புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி. புஷ்பங்கள்ல சிறந்த புஷ்பம்னா அது ஜாதி தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ல சிறந்தவன், புருஷர்கள்ல சிறந்தவன் விஷ்ணு. இந்த பெண்கள்ல சிறந்தவள் ரம்பை. அதுபோல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்கள்லையும் சிறந்த நகரம்னா அது காஞ்சிபுரம் தான். அது சரி, இந்த காஞ்சிபுரத்தை நம்ம ஏன் மண் ஸ்தலம்னு சொல்றோம்னா, அம்பாள் பராசக்தியே காமாட்சியா வந்து சிவபெருமான மண்ணால பிடிச்சு தவம் பண்ணின ஸ்தலம்ங்கிறதுனாலேயே இந்த ஸ்தலம் மண் கஷேத்திரமா அமைஞ்சிருக்கு. அம்பாள் பராசக்தி காமாட்சி வழிபட்ட இந்த எம்பெருமான் தான் ஏகாம்பரேஸ்வரரை இப்ப வரைக்கும் நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு வர. இவர் மண்ணாலான திருமேனிங்கிறதுனால இவருக்கு அபிஷேகம் கிடையாது, புனுங்கு சாத்துவா. இப்படி அம்பாள் சிவபெருமான நோக்கி மண்ணால பிடிச்சு தவம் பண்ணிட்டு இருக்கா. எங்க தவம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா, கம்பை மாநதி கரையில அம்பாள் சிவனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கா. சிவபெருமானா என்ன பண்ணியிருக்கணும், அம்பாளுக்கு காட்சி தந்து அனுகிரகம் பண்ணியிருக்கணும். ஆனா சிவபெருமான் அப்படி பண்ணல, ஒரு குறும்பு பண்ணணும்னு நினைச்சார். அந்த கம்பைமா நதியில வெள்ளம் வரும்படி பண்ணிட்டார். இப்படி வெள்ளம் வர்றது நம்மளால தான் என்ன பண்ணியிருப்போம், சிவபெருமான மண்ணாலத்தானே பிடிச்சிருக்கோம், வேறு இடத்துல மண்ணால சிவனை பிடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு சிவபெருமான அம்போன்னு விட்டுட்டு நம்ம பாட்டு ஓடி போயிருப்போம். ஆனா அம்பாள் அப்படி பண்ணல. எப்படி மார்க்கண்டேயன் சிவபெருமான கட்டி தழுவிண்டாலோ அதே போல காமாட்சியும் சிவபெருமான கட்டி தழுவிக்கிறா. நான் தவம் பண்ணின சிவபெருமான், நான் வழிபட்ட சிவபெருமான் சொல்லிட்டு கட்டி தழுவிக்கிறா. அப்ப சிவபெருமான் காமாட்சிக்கு காட்சி தந்து அனுகிரகம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் தான் இப்ப வரைக்கும் ஏகாம்பரேஸ்வரரை நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு வர. இந்த காஞ்சிபுரத்துக்கே ஒரு சிறப்புன்னு சொல்லணும்னா, அது சிவபெருமானினுடைய 24 மூர்த்தங்கள்ல 3 முக்கியமான மூர்த்தங்கள் காஞ்சிபுரத்துல அமைந்திருப்பதை நம்மளால பார்க்க முடியும். முதல்ல யோகமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தி யோகத்தில் இருந்து நம்ம எல்லோருக்கும் யோக ஞானத்தை வழங்கக்கூடிய யோக மூர்த்தியாக தட்சிணாமூர்த்தி இருக்க. அடுத்து போகமூர்த்தி. போகம்னு சொன்னாலே எல்லா இன்பங்களையும் வாரி வணங்குதல்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. இந்த க்ஷேத்திரத்துல சோமாஸ்கந்த மூர்த்தத்தோட எம்பெருமான் இருந்து எல்லோருக்கும் போகத்தை வழங்குறார். இந்த சோமாஸ்கந்தன்கிறதையே சந்தி விபக்தி மூலமா நம்ம பிரிக்கலாம். சக உமா ஸ்கந்தன். ஒரு பக்கம் சிவபெருமான், இன்னொரு பக்கம் பார்வதி. இவா 2 பேருக்கும் நடுவுல முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இந்த மூர்த்தத்தை தான் நம்ம சோமாஸ்கந்த மூர்த்தம்னு சொல்றோம். ஏன், இந்த காஞ்சிபுரம்ங்கிற இந்த க்ஷேத்திரமே சோமாஸ்கந்த மூர்த்தமா தான் அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரனுடைய கோயில், மறுபக்கம் காமாட்சி அம்பாளினுடைய கோயில். இவா 2 பேருக்கும் நடுவுல கந்தக்கோட்டம். இப்படி காஞ்சிபுரமே சோமாஸ்கந்த மூர்த்தமா தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து வேகமூர்த்தி. பைரவர் நம்ம செய்யக்கூடிய எல்லா தீமைகளையும் வேகமாக அழிக்கும் மூர்த்திங்கிறதுனால வேகமூர்த்தியா பைரவர் இங்கு எழுந்தருளியிருக்கார். இந்த காஞ்சிபுரத்துல எண்ணற்ற மகான்கள் தோன்றியிருக்கா. ஏன், 63 நாயன்மார்கள்ல ஒருவரான திருக்குறிப்பு தொண்டர் வாழ்ந்த க்ஷேத்திரம் இந்த காஞ்சிபுரம் தான் அமைஞ்சிருக்கு. ஒரு சமயம் அம்பாள் உக்ரமாயிருந்த சமயத்துல நம்மளுடைய ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த க்ஷேத்திரத்துல ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணி அம்பாளினுடைய உக்ரத்தை தணிக்கிறார். இந்த க்ஷேத்திரத்துல ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை மட்டும் பண்ணல ஆச்சாரியாள், இந்த இடத்துல மட்டத்தையும் ஸ்தாபனம் பண்றார்.
அந்த மடத்துல தான் நம்மளுடைய பெரியவா முற்பட்ட எத்தனையோ மகான்கள் இந்த காஞ்சி மடத்துல தான் தோன்றியிருக்கா. இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலினுடைய ஸ்தல விருட்சமா மாமரம் அமைஞ்சிருக்கு. காமாட்சி அம்பாளினுடைய சன்னதிக்கு பக்கத்துல ஒரு தூண் இருக்கு. அந்த தூணை நம்ம வலம் வந்தோம்னா நமக்கு நரக்கமே இல்லைன்னு சொல்றான். ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவற்றியூர்ல சங்கிலியார கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணும்போது ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். இந்த மாதிரி இந்த திருவற்றியூரினுடைய எல்லையை தாண்டி நான் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தரார். கொஞ்ச நாட்கள் கழிச்சு திருவாரூர்ல திருவிழா வரக்கூடிய சமயம் வருது. அப்ப சுந்தரமூர்த்தி நாயனாரோட மனசுக்குள்ள திருவாரூருக்கு போகணுங்கிற ஆசை தோன்றது. ஆனா இன்னொரு பக்கமும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோமே அப்படிங்கிற அச்சமும் இருக்கு. இருந்தாலும் அந்த எம்பெருமானின் மீது உள்ள ஆசையினால அவர் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிடுறார். திருவற்றியூர் எல்லையை தாண்டிடுறார். அவர் தாண்டின அடுத்த க்ஷணமே அவரினுடைய 2 கண்களும் பறிபோயிடுறது. அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் காஞ்சிபுரத்துக்கு வர காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்பாவோட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்ப காமாட்சி அம்பாள் சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய இடப்பக்க கண்ணை தந்தருளாரா. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அது ஏன் சுவாமி இடப்பக்க கண்ணை கொடுத்தார்? ஏன் வலப்பக்க கண்ணையும் ஏன் 2 கண்ணையும் கொடுத்துருக்க கூடாதா பார்த்தோம்னா அர்த்தநாரீஸ்வர மூர்த்தத்துல அம்பாள் இடப்பக்கத்துல தான் இருக்கா. அதனால நம்ம பாடியிலையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு தான் அம்பாளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால சுந்தரருக்கு இடப்பக்க கண்ணை தந்தருளினாள் அம்பாள். அப்பேற்பட்ட அந்த கருணை காமாட்சிக்கு மட்டுமே உண்டு. இந்த காஞ்சிபுரத்துல ஷண்மதங்களுக்குமான கோயில்கள் இருப்பதை நம்மால பார்க்க முடியும். முதல்ல ஏகாம்பரேஸ்வரர் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம சைவ காஞ்சி அப்படின்னும் வைணவம், பொதுவாகவே வைணவாளுக்கு 3 முக்கியமான கஷேத்திரங்கள் சொல்லுவா. முதல்ல ஸ்ரீரங்கம், அடுத்து திருப்பதி, அடுத்து காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரத்துல எண்ணற்ற வைணவ கஷேத்திரங்கள் இருக்கு. வரதராஜ பெருமாள், அத்திவரதர், யதோக்தகாரி சொன்னாண்ணம் செய்த பெருமாள், அதே போல காமாசிகாஹரின்னு எண்ணற்ற பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கு. அதனால வைணவாள்னா இந்த காஞ்சிபுரத்தையே பெருமாள் கோயில்னு சொல்லுவார். இந்த ஏரியாவை வைணவ காஞ்சி அப்படின்னும், பருத்தீஸ்வரர் கோயில சௌர காஞ்சி சூரியனை வணங்கக்கூடிய காஞ்சி அப்படின்னும், காமாட்சி அம்பாளினுடைய கோயில சாக்த காஞ்சி அப்படின்னும், கந்த கோட்டத்தை கௌமார காஞ்சி அப்படின்னும் ஷண்மதங்களும் இந்த காஞ்சிபுரத்தில் இருப்பதை நம்மால தரிசிக்க முடியும். அடுத்தபடியா இங்க காஞ்சிபுரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, இங்க மற்ற சிவன் கோயில்கள் எங்கேயுமே நம்மால அம்பாளினுடைய சன்னதி இருப்பதையே நம்மளால பார்க்க முடியாது. அது ஏன் சுவாமின்னு பார்த்தோம்னா, இந்த காஞ்சிபுரத்துல அம்பாள்னு சொன்னாலே அது காமாட்சி அம்பாள் மட்டும்தான். அதனாலேயே மற்ற சுவாமிகள்னா திருவிழா சமயத்துல காமாட்சி அம்மனை வலம் வந்துட்டு தான் அவ திருவிழாவே நடத்துவா. இப்படி நம்ம இதுவரைக்கும் நம்ம வாழ்வில பண்ண எல்லா பிழையும் இந்த ஏகாம்பரேஸ்வரர் தரிசனம் பண்ணாலே அகற்றிவிடும். இதைத்தான் பட்டினத்தாரும் கள்ளா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் இணையா பிழையும் என் 9 சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனேன்னு ரொம்ப அழகா எடுத்திருக்க. இப்ப ஏற்பட்ட காமாட்சி சமேத கட்சி ஏகம்பனினுடைய அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும்னு நான் அந்த கட்சி ஏகம்பனையே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.